ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. சிறிய அளவு பால் பண்ணை வைக்கணும், உங்களோட யோசனையை சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அவருக்கு தாங்க இந்த பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா இறந்து விட்டார். அம்மா தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு 50 வயது ஆகிறது. அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வைப்பதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஈரோட்டை சேர்ந்தவரா. நான் கோயம்புத்தூரில் வேலையில் இருக்கேன். என்னால் வார இறுதி நாட்களில் மட்டும்தான் வர முடியும். எங்களுக்கு கொஞ்சம் நிலமும் இருக்குது. எருமை மாடு வைத்திருக்கலாமா அல்லது பசுமாடு வைத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. அவருக்கு தாங்க இந்த பதிவு. அம்மா வந்து தனியாக இருக்காங்க, நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்கனாக்கா அவங்க வந்து அப்பா இறந்த சோகத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய சோகம் மறையணும்னா கண்டிப்பாக ஒரு பால் பண்ணை வைத்து கொடுப்பதால் ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க முன் அனுபவம் இருக்கிறதால அவங்களால ஒரு மாடு வைத்து பராமரித்து கொள்ள முடியும். அவங்களுக்கு 50 வயது ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு எந்த மூட்டு வலி எந்த நோயுமே கிடையாது, ஆரோக்கியமானவர்கள் தான்னாக்கா கண்டிப்பாக ஒரு மாட்டை அவங்களே பராமரிப்பதற்கு முடியும். 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பால் கூட்டுறவு சங்கமும் இருக்குது. நாங்கள் பால் கறந்து அங்கேயும் கொண்டு போய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வார இறுதியில் தான் வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார இறுதியில் வரும்பொழுது அந்த மாட்டிற்கு தேவையான புண்ணாக்கு தவிடு எல்லாமே வந்து வாங்கி வைத்து விட்டு நீங்கள் வேலைக்கு செல்லலாம். எருமை மாடா பசு மாடான்னு கேட்டீங்க. எருமை மாடு என்பது என்னை கேட்டால் வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது வந்து அந்தளவுக்கு எனக்கு எருமை மாட்டு மேலே உடன்பாடு கிடையாது. பசுமாடு வளர்க்கலாம். ஒரு பசுமாடு ஒரே ஒரு மாடும் கன்றும் உங்கள் அம்மா வந்து தாராளமாக வளர்க்கலாம். நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிலம் வந்து உங்கள் வீடு மாட்டு கொட்டகை இரண்டும் பக்கத்திலே நிலம் இருக்குதுன்னாக்கா அவைகளுக்கு தேவையான பசுந்தீவனமும் அந்த மாட்டிற்கு அதில் பயிரிட்டு கொள்ளலாம். பசுந்தீவனம் போட்டது போக மீதம் நிலம் உள்ளது அப்படின்னா நீங்கள் நெற்பயிரிடலாம். நெற்பயிரிட்டால் வைக்கோல் உங்களுக்கு கிடைக்கும். தீவன செலவு குறைவாக இருக்கும். இதில் சிறப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா ஒரு மாடு அடுத்து ஒரு மாடு வாங்கலாம். இரண்டாவது ஒரு மாடு வாங்கி பராமரிக்கலாம். நீங்கள் வேலை வந்து ஈரோட்டில் உங்களுடைய அலுவலகம் ஏதாவது பிரான்ச் இருக்குதுனாக்கா, கிளை உள்ளதுனாக்கா அந்த கிளைக்கு மாற்றல் வாங்கி கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணுங்க. நீங்கள் மாற்றல் வாங்கி கொண்டு வந்தீர்களானால் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து கவனித்து கொள்வது என்பது ஈஸியான வேலை. அதுவே தனியாக பார்ப்பது என்பது கொஞ்சம் கடினம். அதனால தான் சொல்கிறேன். உங்களுடைய கிளை நிறுவனம் ஏதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற நிறுவனத்தோடைய இது ஈரோட்டில் இருக்குன்னா அங்கே மாற்றல் வாங்கி கொண்டு வந்து விடுங்கள். வந்து உங்கள் தாயோடு இருந்து அந்த ஒரு மாடை கவனித்து கொண்டு அதிலிருந்து நல்ல லாபம் வரும் வரை அந்த வேலையில் இருக்கலாம். உங்கள் வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா பால் பண்ணையை மட்டும் நம்பி நாம் இருக்க முடியாது. லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்தில் உங்களுடைய ஊதியமானது சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல நிலைமைக்கு பால் பண்ணை மிகுந்த லாபகரமாக சென்று கொண்டுள்ளது, நமக்கு இந்த வேலையே தேவையில்லை என்கின்ற நிலைமைக்கு வந்த பிறகுதான் உங்கள் வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக அதில் கவனத்தை செலுத்த வேண்டும். தாராளமாக ஒரு மாடு வாங்கி பராமரிக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்துங்க. உங்கள் தாய்க்கும் ஆறுதலாக இருக்கும். அவைகளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. கண்டிப்பாக பால் பண்ணை பெரிய அளவு சிறப்பாக வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.